ராஜசேகர் இருட்டினுள் வந்து நின்றான். லேசாக தூறல் வேறு போட்டது. நூல் கோர்த்த ஊசியாய் உள்ளங்கையில் சாரல் இறங்கியது. சாப்பிட்ட சாப்பாடு இன்னுமே செரிக்கவில்லை. வெறும் பருப்பு தாளி சாதமும் தேங்காய் துவையலும் தான். ஆனால் அவ்வளவு அமிர்தம். 5 ஸ்டார் ஹோட்டலில் கண்டுபிடிக்க முடியாத நயம். மனசு ஒரு சிகரெட்டுக்காக ஏங்கி போனது. இப்படி நீங்க சிகரெட் குடிக்க போய் தான் புள்ளையே இல்லை என சரஸ்வதி அடிக்கடி சொல்வாள். அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு சிரிப்பு தான் வரும். அப்படியானால் உலகில் யாருக்குமே குழந்தை இல்லாமல் போக வேண்டுமே. என்ன சிரிப்பு? சரஸ்வதி உடனே அழுது விட்டாள். குழந்தை இல்லை என்கிற வடு அவளை அடிக்கடி அரிக்கும், காயப்படுத்தும். நடுஇரவில் ராஜசேகருக்கு இப்பொழுதெல்லாம் பல கனவு வருகிறது. மறுபடியும் அதே கனவுதான். ஒரு குழந்தையின் முகம். அதுக்கப்புறம் 2 குதிரைகள் விரைந்து ஓடும். இடையிலே ஒரு அழகான நதி சுழற்றி சுழற்றி சுழி வீசும். சரஸ்வதி குழிக்குள் தெரிவாள். ராஜசேகர் குதிரை காலில் விழுந்து கதறுவான். அவனால் எதுவும் செய்ய இயலாது. மனசுக்குள் கவிதை குதிரையாய் ஓடும், நதியாய் அடிக்கும். குழந்தை சிரிப்பாய் சிரிக்கும். அந்த கவிதை கேட்டு முகம் சுருங்கும், கண்மறையும். சரஸ்வதி ஒருக்களித்து படுத்திருப்பாள். கைகள் நெற்றியில் பரவி இருக்கும். இப்போது சிகரெட்டு குடித்தால் என்ன என அவள் மனது ஏங்கும். எவ்வளம்பவா போகிறாள் பாதகி. எழும்பினாலும் எழும்பி விடுவாள். அவள் கேசத்தை நீவி விட்டுவிட்டு வந்து படுத்தான். ஆனால் உறக்கமோ வரவில்லை. அவளுக்கு மட்டும் ஒரு குழந்தை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. அவளே ஒரு குழந்தையாய் மாறியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. வீடு நிறைய பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களும் வாங்கி போட்டிருந்தாள். ஆனால் ஒரு குழந்தைதான் இல்லை. அம்மா இவளை விட கொஞ்சம் வயதில் 4 குழந்தைகளை பெற்றுவிட்டாள். இந்த கல்யாணமே வயதான பிறகு செய்து கொண்டதுதானே. அவள் 30 ஆரம்பத்தில் இருந்தால், இவன் 30களில் நடுவில். 2 வருடம் கவலைப்படவில்லை என்பது நிஜம்தான். பிறகு சரஸ்வதியை எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சரஸ்வதி, விசேஷம் ஏதும் உண்டா? என்ன மாப்பிள, பயங்கர பிளானிங்கா இருக்க போல. பின்மண்டையில் சுரீரென உரைத்தது. சரஸ்வதி தலை குனிந்து போய் நின்று விட்டாள். வீட்டுக்கு வந்து கண் கலங்கி படுத்து கொண்டாள். அன்று ஆரம்பித்தது இந்த கோபம். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. பணம், வசதி, தேவையான அளவு பக்தி. ஆனால் குழந்தை மட்டும்தான் இல்லை. சரஸ்வதி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. கண்மின்ன சொன்னால் அலைகள் எல்லாம் அடித்தன. சரஸ்வதி, குழம்பிக்காத. அதனால பீரியட்ஸ் கூட லேட் ஆகும். திஸ் இஸ் ஜஸ்ட் லேட் பீரியட்ஸ் மிஸ்டர் ராஜசேகர். அங்கேயே சரஸ்வதி விம்மி போனாள். ராத்திரி திடீரென முழித்து பார்க்கும்போது பக்கத்தில் இல்லை. சமையலறை நடுவில் கிடந்தாள். பக்கத்தில் தூக்க மாத்திரை புட்டி. கடவுளே, அவசர அவசரமாக ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். எனிமா, ட்ரிப்பு, டெட்டால், பெனாயில், பெட்ராக்சின். மீண்டும் சரஸ்வதி. இனிமே இந்த மாதிரி பண்ணாத சரஸ்வதி. நம்ம ஏதாவது குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். திருப்பதிக்கு போய் முதல்ல காணிக்கையை போடுங்க. என் வயத்தில் உங்க பிள்ளை வேணும்னு வேண்டுங்க. சரஸ்வதி நகையை கழற்றி தந்தாள். வித்துருங்க, வித்துட்டு அவ்வளவு உண்டியில போட்டுருங்க. என்ன சரஸ்வதி இது? மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் தான். எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு அது. திருப்பதியில் இறங்கினதும் வெங்கடேசன் நின்றிருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு பார்த்தது மெலிந்து போய். பையை சிநேகமாய் வாங்கி கொண்டான். தோளை தழுவியபடியே. ராஜசேகர் பையில் பணத்தை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டான். வெங்கடேசன் இந்த பணத்தின் கதையை கேட்டு சிரிக்கக்கூடும். நகையை காணிக்கையாக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமா? தெரியவில்லை. தற்கொலை வரை சென்ற சரஸ்வதியின் நம்பிக்கையை ஏமாற்றவும் அவனால் முடியவில்லை. எத்தனை குழந்தைங்க சேகர்? இல்லப்பா, எல்லோரும் பார்த்ததுமே கேட்குற கேள்விதான். ஆனால் பதில் வந்ததும் கவலைப்படுவார்கள். வெங்கடேசன் அவனை ஆதரவாய் பற்றினான். எனக்கு 1, 6 மாசம் ஆயிடுச்சு. சரி, லதா எப்படி இருக்கா? இருக்காப்பா. அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கல சேகர். லதா வேலைக்கு போகிறதையும் நான் விரும்பல. சின்ன வீடு, 2 ரூமு தான். ஒரு குழந்தை. சந்தோஷம் தானே? ஏனோ சந்தோஷம் இல்லாமல் அவன் சொன்ன மாதிரி இருந்தது. லதாவை கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாய் வெங்கடேசன் காதலித்தது தெரியும். வெங்கடேசன் பணத்தில் புரண்டவன். 2 ரூமு அவனை நிச்சயம் கஷ்டப்படுத்தும். அந்த முகசுளிப்பு பேச்சில் தெரிந்திருந்தது. வீடு என கூட சொல்ல முடியாதது என்பதை பார்த்த பிறகுதான் ராஜசேகர் அதை பற்றி தெரிந்து கொண்டான். அவனும் அமைதியாகவே இருந்தான். தட்டி போட்ட தாழ்வாரம் ஒன்றும் சமையலறை ஒன்றும். லதா முன்ன பார்த்ததுக்கு ஏக்க போய் கருத்திருந்தாள். உள்ளறையிலேயே தொட்டிலொன்று இருந்தது. உள்ளே வெங்கடேசன் ஜாடையில் குழந்தை. சரஸ்வதி ஞாபகம் சட்டென வந்தது. வாங்க என லதா கை கூப்பினாள். நல்லா இருக்கீங்களா? முதல்ல குளிக்கிறீங்களா? காஃபி தரட்டுமா? தாங்க, நம்ம எல்லாம் குளிக்கேன். காமன் பாத்ரூம் தான். 9 மணிக்குள்ள குளிச்சிடணும். ராஜசேகர் காபி குடித்து விட்டு உடனே போய் குளித்து விட்டான். சலபுலவென ஒரு பாத்ரூம். வெங்கடேசனுக்கா இந்த நிலைமை? மனசில் ஏதோ ஒரு முள் குத்தியது.
ஒரு நாள் யமஹா ஒரு நாள் சேலோ என வந்த வெங்கடேசன் எங்கே? ஒண்டு குடித்தன அழுக்கு பாத்ரூமில் குளிக்கும் இவன் எங்கே? சுட சுட இட்லியும் சட்னியும் செஞ்சிடறேன், எதுக்குங்க சிரமம், நான் ஹோட்டலையே பார்த்துப்பேனே என்றான் சேகர். சாப்பிடுங்க, நம்ம வீட்டில் இருந்துட்டு அது என்ன வெளியே போய் சாப்பிட்றது? குழந்தை அழுதது. லதா தூக்கி வந்தாள். மாமா பாரு, இது அவனை பார்த்து கை போட்டது. பேரு என்ன என கேட்டு, பிரசவமெல்லாம் எங்கே பார்த்தீங்க? இங்கே தான் பார்த்தேனே. இல்லை, சாப்பிட்டு வந்துடுறேன் என கூறி நலம் விசாரித்து விட்டு பிறகு சுமூகமான பேச்சு முறைக்குள் உள்ளே நுழைந்தான் சேகர். அப்பொழுதெல்லாம் வெங்கடேசனின் பற்றியும் லதா பற்றியும் கவலைகள் அவன் மனதில் அரித்து கொண்டே இருந்தன. நம்ம வெங்கடேசனுக்கா இந்த நிலைமை? சே என அங்கலாய்ப்பட்டு கொண்டான் சேகர். லதாவுக்கு ஜன்னி வந்து பிழைக்க முடியாம போயிடுவாளோன்னு தோணுச்சு சேகர். கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டா. அந்த குழந்தை இன்னும் இவனையே பார்த்து கொண்டிருந்தது. இதையே நாம தத்தெடுத்து கொண்டால் என்ன? மனசில் பொறி தட்டியது. இந்த கஷ்டத்தில் வெங்கடேசன் சம்மதிக்காமலா இருப்பானா? மனசு கணக்கு போட ஆரம்பித்து விட்டது. ஊருக்கு போய் சரஸ்வதியையும் கூட்டி வரலாம். கோவிலுக்கு போனோம்னு லெட்டால எழுதியிருந்தியே நேத்தி கடனா? சரஸ்வதிக்கு வேண்டுதல் தான். நல்லா இருக்காங்களா? குழந்தை இல்லைன்னு ஒரு குறையை தவிர மற்றதெல்லாம் நல்லா இருக்கா. கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா என லதா கேட்டாள். வரணும், கட்டாயம் வர வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி வெங்கடேசனிடம் தனியாய் பேசி வேண்டுமென நினைத்து கொண்டான். ராஜசேகர் இருட்டினுள் வந்து நின்றான். லேசாக தூறல் வேறு போட்டது. அந்த நாட்காலியை இழுத்து போட்டான். அது கிரீச்சனம் அடங்கி உட்கார்ந்தது. சரஸ்வதி இல்லாத சுதந்திரத்தில் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். வெங்கடேசனை திரும்பி அழுத்தி பிடித்தான். எவ்வளவு நாளாச்சு பேசி என சேகர் இழுத்து கொண்டான். குழந்தை தூங்கிருச்சா வெங்கடேசன்? அது பிறந்திருக்கவே கூடாதுன்னு இருக்கு சேகர். அநேகமாக தான் நினைத்ததை தான் அவன் சொல்வான் போலும். காரியம் இத்தனை லேசாக முடியுமானால் திருப்தி தானே. ஆண்டவனே நன்றி. என்ன சொல்ற? அதுக்கு ஹார்ட்ல ஹோல்டுடா. ரொம்ப நேரம் அழுதுச்சுன்னா ஃப்ளூ ஆயிடும். என்னன்னு செக் பண்ண டாக்டர் இப்படி சொல்றாங்கடா. ஆப்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபா ஆகுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சில ஆயிரம் போல. லதா அது மேலே உயிரையே வச்சிருக்கா. வெங்கடேசன் குரல் கம்மி போய்விட்டது. இது போனா அவ சுத்தமாக தாங்க மாட்டாடா சேகர். அன்னன்னைக்கு பாட்டை ஓட்டவே பெரிய கஷ்டமாக இருக்கு சேகர். இன்னைக்கு நீ வந்தியேன்னு தான் 3 வேளை டிஃபனும் சாப்பாடும். மற்றபடி கஞ்சி, கோதுமை, ராகி, அரிசி கஞ்சி. வறுமை கூட பரவாயில்ல சேகர். குழந்தை எப்படின்னா நான் ஏதாவது செய்ய முடியுமா வெங்கி என கேட்டா, இந்தாடா இந்த பணத்தை வச்சுக்கோ. வட்டி இல்லை, கடனும் இல்லை, நேத்தி கடன் தான். உன் குழந்தை நல்லாகணும் வெங்கி, நல்லா இருக்கணும் என கனவிலும் குழந்தை வந்தது. குதிரை வந்தது, விரைந்து ஓடி போனது. இடையிலே நதி, சுழற்றி வீசும் சுழி, உள்ளிறங்கும் சரஸ்வதி, குதிரை காலில் கட்டப்பட்ட ராஜசேகர், காப்பாற்ற கதரும் சரஸ்வதி, மனதில் கதிரையாக ஓடும் கவிதை. சிரிப்பாய் சிரிக்கும் குழந்தை. ஆனால் இன்றே நான் குழந்தை மறையவில்லை, கரையில் முழுசாய் நின்றிருந்தது. அதன் கையை பிடித்தபடி யாரது என கேட்க போனதுதான் மிச்சம். கண்டிப்பாக அந்த குழந்தையை சேகர் காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையில்தான் அந்த குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆம் நண்பர்களே, இந்த உலகில் சேகரை போல் எத்தனை தகப்பன்களும் அம்மாக்களும் குழந்தை வரத்துக்காக ஏங்கி நிற்கிறார்கள் என்று நாம் கண்கூடாக நிறைய பேர் பார்க்கத்தான் செய்கின்றோம். அவர்களின் வழியை எல்லாம் வார்த்தைகளால் சொல்லி மாளாது. ஆனால் பெற்றவர்களும் இந்த காலத்தில் கல் நெஞ்சக்காரர்களாக எத்தனையோ அநாகரிக செயலுக்காக குழந்தையை துன்புறுத்தவும் செய்கின்றனர். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதில்லை போல கடவுள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தயவுசெய்து யாரையும் வார்த்தைகளால் நாம் புண்படுத்த வேண்டாம்.